வணக்கம் மக்களே. இந்து முன்னணி நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள் எல்லாம் சட்டவிரோதமா பங்களாதேஷ்காரங்க நிறைய குடியேறி இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டே வரோம். இதை மெய்ப்பிக்கும் விதமா தொடர்ந்து சமீப காலங்களா காவல்துறை ரெய்டு போறதுல நிறைய பங்களாதேசிகளை கைது பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த 4 மாதமா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பங்களாதேஷ் சேர்ந்த சட்டவிரோதமா குடியேறினவங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியா ஒரு சம்பவம் பல்லடம் கரைப்புதூர்ல எம்ஏ நகர் அந்த பகுதியில சயன் அப்படிங்கிற ஒருத்தரை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த நபர் சும்மா இல்லைங்க, ஏதோ வந்த போன வேலை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த நபர் 25 வருஷமா இங்க இருக்காரு. கடந்த 10 வருஷமா திருப்பூர்ல இருக்காரு. திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனியில கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. பங்களாதேஷில் இருந்து எண்ணற்ற தொழிலாளர்களை இங்க கூட்டிட்டு வந்து குடியமர்த்திருக்காரு. அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிசினஸ் பண்றாரு. இது போக இவர் ஒரு இடம் வாங்குறாரு. அந்த இடத்த தன்னுடைய மனைவி பேர்ல ரிஜிஸ்டர் பண்றாரு. அந்த இடத்துக்காக 45 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாரு. கடனை திருப்பி கட்டலைங்கிறதுக்காக அந்த ஃபைனான்ஸ் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போய் ஜப்தி ஆர்டர் வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து அந்த வீட்டை சீல் பண்றாங்க. சீல் வச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, சயன் மறுபடியும் போய் அந்த சீலை உடைச்சிட்டு உள்ள போய் உட்கார்றாரு. அப்புறம் இது போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ் வந்து விசாரிக்கிறப்ப தான் தெரியுது, நம்மளுக்கு நிமிழ்கின்னு ஹிந்தியில் பேசியிருக்காரு. நீ எந்த ஊர் ராஜா அப்படின்னு கேட்குறப்ப நான் மேற்கு வங்கம் இருக்காரு. ஆதாரத்தை கொடு, ஆதாரம் கொடுன்னு கேட்குறப்போ ஆதார் கரெக்டாக தான் இருந்திருக்குது. அப்புறம் தொடர்ந்து துருவி உங்க அப்பா ஆதாரத்தை கொடு, உங்க அம்மா ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேட்குறப்போ அவர் தான் அப்புறம் அனுப்புறாரு. அப்புறம் வந்து விஷயம் வெளியே வருது. எங்க ராஜா இருந்த, எத்தனை வருஷம் இருந்துன்னு கேட்குறப்போ விழா வரைய சொல்லியிருக்காரு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க, இவருக்கு எல்லா ஆதார்ல இருந்து ஓட்டர் ஐடியில இருந்து எல்லாமே வந்துடுது. அதனால என்ன பண்றாரு, 3 முறை தேர்தலில் வாக்கு செலுத்தியிருக்காரு. என்ன ஒரு கொடுமை பாருங்க. இந்த நபர் கல்யாணம் முடிச்சிருக்கிற பெண், இந்த பெண் அவங்க என்ன மாதிரி குடும்பம், சென்னையை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு ரிட்டையர்டான ஒரு காவல்துறை அதிகாரியுடைய பொண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. இதே மாதிரி திருப்பூர்ல ஆண்டிபாளையம் பகுதியில நோதி அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டர், அந்த பொண்ணும் பங்களாதேஷ்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து இங்க குடியமர்த்திருக்காங்க. திருப்பூர்ல சிக்கோன்னு ஒரு பகுதி, அங்க முகமது யூசுப்னு சொல்லி ஒரு ஆள், அவன் அசாமை சேர்ந்த ஒரு பெண். அந்த பெண் இந்து பெண்ணை வந்துட்டு கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைக்கு தாப்ப அவன் இங்கே தான் இருக்கான், செட்டில் ஆகிருக்கான். திருப்பூர்ல செட்டிப்பாளையம்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல நிட்டிங் கம்பெனி 11 வருஷம் குடும்பத்தோட ஒருத்தர் இருக்கான். பாருங்க, இங்க வந்து சேர்ந்தவங்க எல்லாம் பங்களாதேசிகள் சட்டவிரோதமா வர்றவங்க யாருமே ஒரு மாசம் 2 மாசம் 6 மாசம் இல்லைங்க, 25 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் வருஷ கணக்குல இங்கேயே இருக்காங்கன்னா, நம்முடைய காவல்துறையும் உளவுத்துறையும் மத்திய மாநில அரசுகளுடைய உளவுத்துறையும் என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அரசுகளே இதை விழிச்சுக்கணும். இது நமக்கான பிரச்சனை. நீங்க நல்லா யோசிங்க. ஒரு கம்பெனியில யாரோ ஒருத்தர் வேலை நடந்தா சரின்னு யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து தங்க வைக்கிறோமே, வேலை வாங்குறோமே, அது ரொம்ப தவறு. இவங்களால எவ்வளவு பெரிய ஆபத்து வேணாலும் வரலாம். இப்போ சமீப காலமா காங்கேயத்திலையும் சரி, ஈரோட்லயும் சரி, இங்க சேமலை கவுண்டபாளையத்திலும் சரி, இங்க எல்லாமே என்ன நடக்குது பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழல் நாம இருக்கிறோம். அந்த மாதிரியான சம்பவங்களுக்கு இவங்களுக்கு கூட காரணமா இருக்கலாம். இதே போல போதைப் பொருட்கள் வந்துட்டு சாதாரணமா இங்க உழவுது. இதுக்கும் இந்த மாதிரியான நபர்கள் காரணமா இருக்கலாம் அப்படி கூட சொல்றாங்க. பாருங்க, ஒரு நபர் வெளிநாட்டில இருந்து இங்க வந்து அவன் தனக்கான அடையாளத்தை மாத்துறான், அடையாள அட்டைகளை வாங்குறா அப்படிங்கிறது மட்டும் இல்ல, தனக்கான நிலம் வாங்குறான், அதுல வீடு வாங்குறான், அதுக்கு கடன் வாங்குறான். இவ்வளவு சர்வசாதாரணமா அசால்ட்டா உழவரா அப்படின்னா, ஏன் இதே பங்களாதேஷ்ல நம்ம போய் இப்படி செய்ய முடியுமா? பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அங்கத்த பூர்வ குடிமக்களா இருக்கக்கூடிய சிறுபான்மையா இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க ரோட்ல நடமாற முடியுதா? ஒரு சாமி கும்பிட முடியுதா? ஆனா இங்க பாருங்க, ஒரு முஸ்லீம்ங்கிற ஒரு போர்வையில அவன் ஒரு முஸ்லீம்னா உடனே வந்துட்டு ஒரு காவல்துறையில இருந்து மாவட்ட நிர்வாகத்துல எல்லாருமே பின்வாங்குறாங்க அவனை விசாரிக்க. வடமாநிலத்தவர்கள் பேர்ல இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பங்களாதேஷை சேர்ந்த முஸ்லீம்களை, சட்டவிரோதமா குடியேறிய முஸ்லீம்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும். ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, ஏற்கனவே ஒரு முஸ்லீம் ஒருத்தனை, பங்களாதேஷ் சேர்ந்த ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி நாடு கடத்துறாங்க.
அவன் மறுபடியும் வந்து அரெஸ்ட் ஆகிறான். அப்ப பாருங்க எவ்வளவு தூரம் அங்க எல்லைகள் எவ்வளவு தூரம் வீக்கா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரியான சூழல் நாம் இருக்கிறோம். உடனடியா காவல்துறையும் உளவுத்துறையும் துரிதமா செயல்பட்டு இங்க இருக்கக்கூடிய அனைத்து சட்டவிரோத குடியேறிகளையும் வெளியேற்றணும் அப்படின்னு இந்து முன்னணி சார்பில் கேட்டுக்கிறோம்.